ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோல 2024ல அதிக இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு 5 ஸ்கில்ஸ தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். இத சும்மா வந்து இந்த ஸ்கில்ஸ் தான் ஹை டிமாண்ட் ஸ்கில்ஸ்ன்னு நான் சொல்லாம, அத நீங்க எங்கிருந்து கத்துக்கலாம், இந்த ஸ்கில்ஸ்லாம் யூஸ் பண்ணி யாரெல்லாம் மனி மேக் பண்றாங்கன்னு சொல்லி நான் இந்த வீடியோல டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால கடைசி வரைக்கும் இந்த வீடியோவ தவறாம பாருங்க. அதுலயும் நீங்க வந்து 20ஸ்ல இருந்தீங்கன்னா, இந்த வீடியோவ தவறாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, ஸ்கில்ஸ் வந்து 2 வகைப்படும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, லோ இன்கம் ஸ்கில். இன்னொன்னு வந்து ஹை இன்கம் ஸ்கில். லோ இன்கம் ஸ்கில்லாம் எதுன்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப நீங்க ஒரு நார்மலான ஒரு சிஎஸ் இன்ஜினியர் அப்படின்னா, அது வந்து ஒரு லோ இன்கம் ஸ்கில். அதுவே நீங்க வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா, அது வந்து ஹை இன்கம் ஸ்கில். நீங்க ஒரு ஜெனரல் பிசிஷியன் டாக்டர்னா, அது வந்து ஒரு லோ இன்கம் ஸ்கில். அதுவே நீங்க ஒரு நியூரோ சர்ஜன்னா, அது வந்து ஹை இன்கம் ஸ்கில். நம்ம யுனிவர்சிட்டி, ஸ்கூல்ஸ் எல்லாத்துலயுமே வந்து நம்மளுக்கு லோ இன்கம் ஸ்கில் தான் சொல்லி தராங்க. ஆனா சில பிளாட்ஃபார்ம் மாரியான YouTubeலாம் யூஸ் பண்ணி நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, உங்களால ஹை இன்கம் ஸ்கில்ஸ கெயின் பண்ண முடியும். அந்த மாரி YouTubeஅ மட்டுமே யூஸ் பண்ணி கத்துக்கக்கூடிய ஒரு 5 ஸ்கில்ஸ் தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா காப்பி ரைட்டிங். காப்பி ரைட்டிங்னா என்னதுன்னா, இட் இஸ் தி ஆர்ட் ஆஃப் ரைட்டிங் கம்பெல்லிங் பெர்சுவேசிவ் கன்டென்ட் டூ புரமோட் அ ப்ராடக்ட், சர்வீஸ் ஆர் ஐடியா. அப்படின்னா என்னன்னா வந்து, ஜென்ரலா எந்த ஒரு வெப்சைட் பேஜ், ஏதாவது ஒரு ப்ராடக்ட் விக்கிறாங்க, இல்லாட்டா சர்வீஸ் விக்கிறாங்கன்னா, அவங்க வெப்சைட்குள்ள போனீங்கன்னா, அங்க வந்து ஒரு கன்டென்ட் இருக்கும். ஸோ அந்த கன்டென்ட்ட எழுதுறவங்க தான் காப்பி ரைட்டிங். இப்ப நீங்க என்கிட்ட கேட்பீங்க, "என்ன சக்தி? இத வந்து யார் வேணா எழுதலாமே. இதுக்கு போய் நீ வந்து இத போய் ஒரு ஹை இன்கம் ஸ்கில்ன்றீயேன்னு" நீங்க என்கிட்ட கேட்கலாம். ஸோ அதுக்காக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட ஒரு வெப்சைட் காட்டுறேன். ஸோ இது வந்து ஒரு லிங்க்டின் ஒர்க் ஷாப்புக்காக அவங்க செஞ்சிருக்கக்கூடிய ஒரு வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்ல இருக்கிறதுல இந்த கன்டென்ட் இதுதான் வந்து காப்பி ரைட்டர்ஸ் எழுதுவாங்க. இது வந்து ஜென்ரலா எல்லாராலையும் எழுத முடியாது. காப்பி ரைட்டர்ஸ் ஏன் வந்து இவ்ளோ டிமாண்ட்ல இருக்காங்கன்னா, நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில எத வாங்குனாலுமே நம்ம எமோஷன்ஸ ட்ரிகர் பண்ணா தான் வாங்குவோம். ஸோ ரைட்டிங் மூலமா எமோஷன ட்ரிகர் பண்றது தான் காப்பி ரைட்டர்ஸோட வேல. அதனால தான் அதுக்கு அதிக டிமாண்டும் இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்ககிட்ட குடுக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்மல் வெப்சைட் உடைய கன்வர்ஷன் ரேட் வந்து 1% இருக்குன்னு வச்சுக்கோங்க. கன்வர்ஷன் ரேட்னா என்னன்னு நீங்க இப்ப என்கிட்ட கேட்பீங்க. அதாவது 100 பேர் அந்த வெப்சைட் விசிட் பண்ணாங்கன்னா, ஒருத்தவங்க வந்து அந்த சர்வீஸையோ, ப்ராடக்ட்டையோ வாங்குறாங்க. அது வாங்குறது மூலமா அந்த கம்பெனிக்கு ஒரு ரூ. 1000 ப்ராஃபிட் கிடைக்குது. இது வந்து இப்போ ஒரு நார்மலான ஒரு கன்வர்ஷன் ரேட்ன்னு நம்ம வச்சுப்போம். ஆனா இப்ப நீங்க எழுதுறது மூலமா உங்களால அந்த கன்வர்ஷன 2% கொண்டு போக முடிஞ்சதுன்னா, அதே 100 பேர் அந்த வெப்சைட்ட விசிட் பண்றவங்கல்ல 2 பேர் அந்த சர்வீஸையோ இல்லாட்டினா ப்ராடக்ட்டையும் வாங்குவாங்க. ஸோ அப்ப அந்த கம்பெனி மேக் பண்ற அமௌண்ட் வந்து ₹2000. இதனால என்ன ஆவுது? அவங்களோட ப்ராஃபிட்டே கிட்டத்தட்ட டபுள் ஆவுது. இதுதான் ஒரு காப்பி ரைட்டர்ஸ் உடைய பவர். அதனால தான் இது வந்து பிசினஸஸ்க்கு அதிக டிமாண்ட்லயும் இருக்கு. இப்ப நீங்க காப்பி ரைட்டிங் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டைசன் 4Dன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. ஹி மேக்ஸ் அ லாட் ஆஃப் மனி த்ரூ காப்பி ரைட்டிங். அதுல வந்து ஒரு 4 ஹவர் காப்பி ரைட்டிங் கோர்ஸ் இருக்கு. ஆனா அந்த ரைட் சைட்ல இருக்கிறதெல்லாம் நம்பாதீங்க. யூ கேன் கோ ஃப்ரம் 0 to $10,000 இன் 90 டேஸ். அத நம்பாதீங்க. கன்டென்ட்ட மட்டும் கன்சியூம் பண்ணுங்க. செகண்ட் யூடியூப் சேனல் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, அது கார்டினல் மேசன்னு சொல்லி இன்னொரு யூடியூப் சேனல் இருக்கு. இவங்க 2 பேருமே வந்து காப்பி ரைட்டிங் மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஹை இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறவங்க. இவங்க வந்து காப்பி ரைட்டிங் பத்தி மோர் ஆர் லெஸ் எல்லாத்தையுமே டோட்டலா கவர் பண்ணி டீடைல்டா பேசுவாங்க. அடுத்த ஸ்கில் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா டிசைனர்ஸ். ஸோ டிசைனர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, கிராஃபிக் டிசைனர் இருக்காங்க, வெப்சைட் டிசைனர் இருக்காங்க, லோகோ டிசைனர் இருக்காங்க, தம்ப்நெயில் டிசைனர் இருக்காங்க. இந்த மாரி இன்னும் எக்கச்சக்கமான டிசைனர் இருக்காங்க. ஆட் செட் டிசைனர் இந்த மாரி நெறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு. ஸோ கிராஃபிக் டிசைனர்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, போஸ்ட்லாம் இருக்குல்ல, போஸ்டர்ஸ் இதெல்லாம் டிசைன் பண்றவங்க. இதுக்கு நெறைய டிமாண்ட் இருக்கு. ஜென்ரலி நீங்க கேன்வா கத்துக்கிட்டு, ஒரு நார்மல் லோக்கல் ஷாப்ஸ்ல இருக்காங்கல்ல, அவங்களோட நீங்க ஒரு லிங்க் வச்சுக்கிட்டாலே, உங்களால கிராஃபிக் டிசைனிங் மூலமா ஒரு சைடு இன்கமா கூட ஏர்ன் பண்ண முடியும். வெப்சைட் டிசைனிங்னு எடுத்துக்கிட்டோம்னா, உங்களால கம்பெனிஸ்க்கு ஒரு நல்ல இன்டராக்டிவான வெப்சைட் செஞ்சு குடுக்க முடியுதுன்னா, கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு நெறைய ரெடியா இருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஹை அமௌண்ட் பே பண்றதுக்கு. ஏன்னா, அவங்க கிட்ட டைம் இருக்காது. கம்பெனிஸ் வந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வெப்சைட் செய்றதுக்குலாம் ரெடியா இருக்க மாட்டாங்க. நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருக்கறனால, உங்ககிட்ட காச குடுத்துட்டு, நீங்க செஞ்சு குடுத்துருப்பான்னு அவங்க சொல்றதுக்கு கண்டிப்பா தயாரா தான் இருப்பாங்க. அதனால வெப்சைட் டிசைனர்ஸுமே ஒரு ஹை டிமாண்டான இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில் தான். அடுத்தது பார்த்தோம்னா, லோகோ டிசைனர். இன்னைக்கு நெறைய கம்பெனிஸ் வருது, நெறைய ஸ்டார்ட் அப்ஸ் வருது. அந்த ஸ்டார்ட் அப்ஸ்க்குலாம் லோகோ வந்து ரொம்பவே முக்கியம். அவங்களோட பிராண்ட் ஐடென்டிட்டியே அந்த லோகோ தான். ஸோ அந்த லோகோ டிசைன் பண்றதுமே ஒரு ஸ்கில். அது கூட நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அதிக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களால நெறைய மணி மேக் பண்ண முடியும். 4வதா நான் குடுத்திருக்கிறது வந்து தம்ப்நெயில் டிசைனிங். தம்ப்நெயில் டிசைனர்ஸ்க்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இப்ப நான் குடுக்குறேன். ரைட் சைட்ல இருக்கக்கூடிய தம்ப்நெயில் யாரோடதுன்னு நம்ம பார்த்தோம்னா, மிஸ்டர் பீஸ்ட் உடைய தம்ப்நெயில். மிஸ்டர் பீஸ்ட் எவ்வளோ பே பண்றாரு அவரோட தம்ப்நெயில் டிசைனர்ஸ்க்குன்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு தம்ப்நெயில் டிசைன் பண்றதுக்கு மிஸ்டர் பீஸ்ட் வந்து கிட்டத்தட்ட $10,000 ஸ்பெண்ட் பண்றாரு. $10,000னா வந்து கிட்டத்தட்ட 8,00,000க்கும் மேல. ஸோ ஒரு தம்ப்நெயில் டிசைனருக்கு அவ்ளோ டிமாண்ட் இருக்கு இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில. அதுவே இந்த தம்ப்நெயில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இது வந்து இமான் கட்சின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அவருடைய தம்ப்நெயில். ஸோ இமான் கட்சி வந்து ஜென்ரலாவே இந்தியா, பிலிப்பைன்ஸ், பங்களாதேஷ் இந்த மாரி கண்ட்ரீஸ்ல இருந்து அவரோட தம்ப்நெயில் டிசைனர்ஸ் எல்லாம் ரெக்ரூட் பண்றாரு. ஏன்னா வந்து அவரோட காஸ்ட் ஆஃப் லேபர் குறையும்னு சொல்லிட்டு. இவரு வந்து மந்த்லி கிட்டத்தட்ட $3,000 அவரோட தம்ப்நெயில் டிசைனர்ஸ்க்கு பே பண்றாரு. $3,000னா எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட 2.4 லேக்ஸ் மேல ஆச்சு. ஸோ நீங்க இந்தியால இருந்துகிட்டு
தம்ப்நெயில் டிசைன் பண்ணாலே இந்த மாரி யூடியூப் சேனலோட கன்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு உங்களால 2.4 லேக்ஸ் மேல ஏர்ன் பண்ண முடியும். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு டிமாண்ட். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் குடுக்கணும்னா, இந்த லோகோ நீங்க பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி ராஜ் சமானின்னு ஒரு இன்ஃப்ளூயன்சர், கான்டென்ட் கிரியேட்டர் நார்த் இந்தியால ரொம்பவே ஃபேமஸ் இவரு. இவருடைய ஒரு கம்பெனி தான் ஹவுஸ் ஆஃப் எக்ஸ். இந்த லோகோவ கிரியேட் பண்ணது வந்து அனிக் ஜெயின்னு சொல்லி ஒரு 20ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பையன். இஸ் பிலோ 25. ஆனா இந்த அனிக் ஜெயின் மந்த்லி வந்து கிட்டத்தட்ட 4-6 லேக்ஸ் இன்கம் ஏர்ன் பண்றாங்க. எப்படின்னா வந்து ஒன்லி த்ரூ லோகோ அண்ட் பிராண்ட் ஐடென்டிட்டி டிசைன். ஸோ ஜென்ரலாவே டிசைனர்ஸ்க்கு வந்து இப்ப இருக்கிற சொசைட்டில வந்து நெறைய டிமாண்ட் இருக்கு. ஏன்னா ஹை குவாலிட்டி டிசைனர்ஸ கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு பிசினஸஸ்க்கு. அதனால உண்மையிலேயே நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் டிசைனரா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய ஹை டிமாண்ட் இருக்கு சொசைட்டில. ஸோ இப்ப நீங்க டிசைனிங் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேசிக்கா நீங்க ஆரம்பிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, என்னுடைய வீடியோ கேன்வா டியூட்டோரியல் வந்து என்னோட யூடியூப் சேனல்ல இருக்கு. தமிழ்ல தான். அத போய் நீங்க கம்ப்ளீட்டா பார்க்கலாம். அதுல வந்து நான் மெஜாரிட்டியா எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது மூலமா உங்களால வந்து பேசிக்கலி ஒரு போஸ்டர் ரெடி பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பக்கத்துல வந்து ஒரு ஜுவல்லரி இருக்கு. இல்லாட்டினா ஒரு பெரிய கடை இருக்கு. அவங்க வந்து தீபாவளி, பொங்கல் விஷயம்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து போஸ்டர் ரெடி பண்ணணும் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா, உங்களால அதுக்கு பண்ண முடியும். இல்லைன்னா ஜிம் இருக்கு. ஜிம்ஸ் வந்து ஜென்ரலாவே எவ்ரிடே வந்து அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல போஸ்டர்ஸ் அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. புஷ் யுவர் லிமிட்ஸ், லைஃப் இஸ் ஆல்வேஸ் டிஃபிகல்ட் அந்த மாதிரி மோட்டிவேஷன் கோட்ஸ் அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களோட பிராண்ட போட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் போஸ்டர் ரெடி பண்ணி கொடுத்து ஒரு மந்த்லி ஒரு 1000-2000 ருபீஸ் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் கேன்வா யூஸ் பண்ணி. இல்லை எனக்கு கிராஃபிக் டிசைனிங் நான் டீட்டெயிலாக கற்றுக்கணும்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா, சட்டோரி கிராஃபிக்ஸ்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அவர் வந்து கிராஃபிக் டிசைனிங்கோடைய இன்ட்ரிகேட் டீட்டெயில்ஸை ரொம்பவே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அந்த சேனலை ஃபாலோ பண்ணீங்கன்னா கூட உங்களால் கிராஃபிக் டிசைனிங்கை ஓரளவுக்கு நல்லாவே கற்றுக்க முடியும். அடுத்த ஸ்கில் நான் எதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னா, சேல்ஸ் ஃபனல். இந்த ஸ்கில் வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஹை டிமாண்டில் இருக்கு. நானுமே இந்த ஸ்கில்லை வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி கற்றுக்கிட்டேன். அதை பற்றி நான் வந்து இந்த சேல்ஸ் ஃபனல் முடியும் போது நான் சொல்கிறேன். ஸோ சேல்ஸ் ஃபனல்லாம் என்னன்னா வந்து நீங்கள் ஜென்ரலாகவே கஸ்டமர்ஸ் முன்னாடி இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கஸ்டமர்ஸ் மூஞ்சுக்கு முன்னாடி போய் இந்த ப்ராடக்ட்டை வாங்குங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து ஒரு 4 ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு அவேர்னஸ் உண்டாக்குறது. அதாவது உங்க பிராண்டு, உங்களோட ப்ராடக்ட் பத்தி ஒரு அவேர்னஸ் உண்டாக்குறது. செகண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் குடுக்குறது. அதாவது உங்க ப்ராடக்ட் மேல அந்த கஸ்டமர்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்ட கொண்டு வருது. இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா 3வது ஸ்டெப் வந்து அவங்கள டெசிஷன் மேக் பண்ண வைக்கிறது. அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஷார்ட்டான ஒரு புஷ் வேணும். அதாவது இப்போ வந்து அவங்க ரெடியா இருக்கிறாங்க ப்ராடக்ட்ட வாங்குறதுக்கு. ஆனா வந்து நீங்க கொஞ்சம் ஊக்கப்படுத்தினீங்கன்னா அவங்க வாங்கிடுவாங்க. அந்த நிலைமையில இருக்கிறதுக்கு டெசிஷன் ஸ்டெப்பு. 4த் ஸ்டெப் எதுன்னு நம்ம பார்த்தோம்னா ஆக்ஷன். நீங்க அந்த ஊக்கத்த குடுத்ததுக்கு அப்புறமா அவங்க கண்டிப்பா உங்களோட ப்ராடக்ட்டையோ, சர்வீஸையோ வாங்க போறாங்க. ஸோ இந்த 4 ஸ்டெப் மாரியே இந்த சேல்ஸ் ஃபனல்ல கொண்டு போணும். ஸோ இந்த மாரி சேல்ஸ் ஃபனல் டிசைன் பண்றது வந்து இப்ப ஹை டிமாண்ட்ல இருக்கு. ஏன்னா எல்லா பிசினஸுமே அவங்களோட ப்ராடக்ட்டோ, சர்வீஸோ விக்கணும்னு நெனைக்கிறாங்க. அது வந்து இப்ப வந்து சேல்ஸ் ஃபனல் மூலமா விக்கணும்னு நெனைக்கிறாங்க. இப்போ நான் முன்னாடி காட்டுன அந்த லிங்க்டின் ஒர்க் ஷாப் இருக்குல்ல, அதுவுமே ஒரு சேல்ஸ் ஃபனல். இனிஷியலி 299க்கு வந்து ஒரு நார்மலான ஒர்க் ஷாப் மாரி குடுத்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்ட கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு பெரிய கோர்ஸஸ விப்பாங்க. இப்போ ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட குடுக்கணும்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, இவங்க 2 பேர நீங்க பார்க்க தவறி இருக்கவே மாட்டீங்க. ஒண்ணு வந்து ஆதித்யா கச்சுவே, இன்னொன்னு வந்து கோயங்கா கச்சுவேன்னு சொல்லி ஐஐடி கரக்பூர் கிராஜுவேட்ஸ்ன்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் நம்ம யூடியூப்ல வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. லேர்ன் சாட் ஜிபிடி, லேர்ன் ஏஐ டூல்ஸ்ன்னு சொல்லி. இவங்க கிட்ட என்னதான் இருக்குன்னு நான் வந்து பார்த்தேன். இவங்களோட சேல்ஸ் ஃபனல் வந்து அனலைஸ் பண்றதுக்காக நான் இவங்க கோர்ஸ வந்து ஜாயின் பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் இவங்க என்ன கேட்கறாங்கன்னா, இது வந்து இவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சேல்ஸ் ஃபனல். அதாவது யூடியூப் வீடியோ மூலமா ஒரு அவேர்னஸ் கொண்டு வராங்க. அந்த அவேர்னஸ் மூலமா மக்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டையும் கொண்டு வராங்க. ஏன்னா வந்து ₹9க்கு எப்புட்றா இவங்க வந்து ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்க அத போய் கிளிக் பண்ண போவீங்க. நானே அந்த ₹9 கட்டி அவங்க என்னதான் குடுக்குறாங்கன்னு பார்ப்போமேன்னு சொல்லி பார்த்தேன். அந்த ₹9 கட்டி அந்த 3 ஹவர் ஒர்க் ஷாப்ல என்ன பண்றாங்கன்னா, 2 மணி நேரத்துக்கு ஓரளவுக்கு ஏதோ ஒரு ஏஐ டூல்ஸ்லாம் சொல்லி தராங்க. அந்த ஏஐ டூல்ஸ்ல பாதி வந்து எனக்கே தெரியும். ஏன்னா நான் வந்து ஓரளவுக்கு ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுவேன். மீதி வந்து ஓரளவுக்கு நியூவா இருந்துச்சு. அந்த 2 மணி நேரம் கழிச்சு லாஸ்ட் 1 ஹவருக்கு வந்து ஒரு 12,000மோ 12,500க்கோ ஏதோ ஒரு கோர்ஸ் வச்சிருக்காங்க. அந்த கோர்ஸ உங்கள வாங்க வைக்கிறதுக்காக அந்த லாஸ்ட் 1 ஹவர மார்க்கெட்டிங்க்கு யூஸ் பண்றாங்க. இத நீங்க வாங்குனீங்கன்னா வந்து கம்பெனில புரமோஷன் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும்னு சொல்லி யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, ஒரு யூடியூப் வீடியோ மூலமா உங்களுக்கு அவேர்னஸ் படுத்துனாங்க. அதுக்கப்புறமா ₹9ன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்ட கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா உங்கள கடைசில வாங்க வைக்கிறாங்க. அதாவது அந்த கோர்ஸ வந்து பெரிய கோர்ஸ் 12,000 கோர்ஸ வந்து வாங்க வைக்கிறாங்க. அப்பதான் வந்து உங்கள நெறைய புஷ் பண்ணுவாங்க. நீங்க வந்து அந்த ஒர்க் ஷாப்லேருந்து அப்படியே வாங்காமலே வெளில வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து கால்ஸ் வர ஆரம்பிக்கும். ஏன் நீங்க வாங்கல? உங்களுக்கு இது மூலமா புரமோஷன் கிடைக்கும். நீங்க ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்கன்னா வந்து உங்களால உங்க கரியரையே வேற லெவலுக்கு கொண்டு போ முடியும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓ! இப்படிலாம் நடக்குமான்னு நம்பி அத வாங்கிடுவீங்க. வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் ஸ்டெப் 4வது ஸ்டெப் வந்து ஆக்ஷன். ஸோ நீங்க வாங்கினதுக்கு அப்புறமா அவங்க வந்து ப்ராஃபிட் மேக் பண்றாங்க. நீங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸ் கிடைக்குது. இதுதான் சேல்ஸ் ஃபனல். இத டிசைன் பண்றதுக்கு இப்ப நெறைய டிமாண்ட் இருக்கு மார்க்கெட்ல.
ஸோ நான் வந்து சேல்ஸ் ஃபனல்ல 2 மாசம் முன்னாடி கத்துக்கிட்டேன். நான் எதுக்காக கத்துக்கிட்டேன்னா வந்து இது புதுசா ஒரு டாபிக் இருந்துச்சு. இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும் இருந்துச்சு. ஏன்னா சேல்ஸ் ஃபனல் ஒரு ப்ராடக்ட்ட விக்கிறது, ஒரு சர்விஸ விக்கிறது, அதுவும் டாக்டிகலா விக்கிறதுன்னு சொல்லி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால நான் இத கத்துக்கலான்னு முடிவு பண்ணி, ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சேல்ஸ் பேஜ் உண்டாக்கிட்டேன். அந்த சேல்ஸ் பேஜ்ல சைன் அப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்னோட ஃப்ரீ புக் கிடைக்கும். அந்த ஃப்ரீ புக் கிடைக்கும்போது அந்த இமெயில்ல வந்து என்னுடைய ப்ராடக்ட் வரும். அந்த ப்ராடக்ட்ட கிளிக் பண்ணி வாங்குனீங்கன்னா, ஃபைனலி வந்து பர்ச்சேஸ் பண்ற மாரி நான் வந்து ஒரு சிம்பிள் சேல்ஸ் பேஜ் கிரியேட் பண்ணியிருந்தேன். இது மூலமா வந்து ரேசர் பேவ எப்படி உங்க வெப்சைட்ல லிங்க் பண்றது, இந்த மாரி நெறைய விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். இப்ப இந்த டெக்னிக்கல் டெர்ம்ஸ்லாம் புரியலனா கூட நீங்க சேல்ஸ் ஃபனல் கத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சுரும். அதே மாரி இந்த வீடியோல இருக்கிற 5 ஸ்கில்ஸயுமே நானே பர்சனலா நெறைய கத்துருக்கேன். காப்பி ரைட்டிங் கத்துருக்கேன். அதே மாரி டிசைனிங், கிராஃபிக் டிசைனிங் நான் டே டூ டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டே இருக்கிறேன். ஏன்னா நான் யூடியூப் தம்ப்நெயில்ல இருந்து, போஸ்டர்ஸ்லேருந்து எல்லாமே கிராஃபிக் டிசைனிங் தான். அதனால யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறது. அதே மாரி நான் எனக்கு எது பெர்சனலா இதெல்லாம் வந்து ஹை டிமாண்ட்ல இருக்குன்னு நான் வந்து இப்ப மார்க்கெட்ல பார்த்துட்டு இருக்கேனோ, அதத்தான் நான் இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ இப்ப நீங்க சேல்ஸ் ஃபனல் கத்துக்கணும்னு நெனச்சீங்கன்னா, YouTubeல நான் வந்து இந்த வீடியோ பார்த்தேன். கெட் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்கு. அங்க வந்து 1 மந்த் ஃப்ரீ ட்ரையல் குடுப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்க காசு கட்ட வேண்டியதா இருக்கும். ஆனா அந்த 1 மந்த் ஃப்ரீ ட்ரையல்ல உங்களுக்கு கத்துக்க முடியும். எப்படி ஒரு சேல்ஸ் ஃபனல் கிரியேட் பண்றதுன்னு சொல்லி. அது வந்து வெப்சைட் லேர்னர்ஸ்ன்னு ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து சொல்லிக் குடுக்குறாங்க. அந்த வீடியோ நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மத்த வீடியோஸ்லாம் நான் சஜெஸ்ட் பண்ண விரும்பல. ஏன்னா நான் அந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் பார்த்தேன். ஃபுல்லா பார்க்கல. அதனால அதுல ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. இப்ப அடுத்த ஹை டிமாண்ட் ஸ்கில் எதுன்னு நம்ம பார்த்தோம்னா வீடியோ எடிட்டிங். இன்னைக்கு இருக்கிற பீரியட் ஆஃப் டைம்ல வீடியோ வந்து மெயின் ஸ்ட்ரீம் கான்டென்ட் ஆயிடுச்சு. நம்ம Instagram ஆகட்டும், YouTube ஆகட்டும் எல்லாத்துலயுமே வந்து வீடியோ தான் மெயின் ஸ்ட்ரீம் கான்டென்ட். பீப்பிள் வந்து வீடியோவ ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு யாரால வந்து அதிகமான அட்டென்ஷன் ரீட்டெயின் பண்ண முடியுதோ, அவங்களால மோர் மணி மேக் பண்ண முடியும். இதுதான் கான்செப்ட்டே. ஸோ இப்போ உங்களோட எடிட்டிங் மூலமா உங்களால ஒரு பெர்சனுடைய அட்டென்ஷன் ஸ்பேன வந்து லாங்கர் டைம்க்கு ரீட்டெயின் பண்ண முடிஞ்சதுன்னா, யூ வில் பி த பெஸ்ட் வீடியோ எடிட்டர். வீடியோ எடிட்டிங்க்கு இப்போ என்கிட்ட நீங்க சில சாஃப்ட்வேர் சஜெஸ்ட் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, நானே வந்து DaVinci Resolve யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃப்ரீ சாஃப்ட்வேர். உங்களால Adobe Premiere Pro வந்து காசு கட்டி லைசென்ஸ்லாம் வாங்க முடியலன்னா, நீங்க DaVinci Resolve ட்ரை பண்ணலாம். திஸ் இஸ் அ ப்ரொஃபஷனல் ஃப்ரீ சாஃப்ட்வேர். எல்லாமே உங்களால Adobe Premiere Proல பண்ற ஓரளவுக்கு மெஜாரிட்டியா எல்லாமே பண்ண முடியும். சில விஷயங்கள் பண்ண முடியாது தான். ஸோ அதுக்கு நீங்க DaVinci Resolve யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் பார்த்தோம்னா iMovie. இது வந்து MacBookல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீ எடிட்டிங் சாஃப்ட்வேர். இதையுமே நான் யூஸ் பண்ணுவேன். இத தாண்டி Adobe Premiere Pro இருக்கு. After Effects இருக்கு. இது 2மே ரொம்ப ப்ரொஃபஷனலான சாஃப்ட்வேர். இது 2 கத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அதிக டிமாண்ட் இருக்கு மார்க்கெட்ல. ஸோ Adobe Premiere Proவும், After Effectடும் கத்துக்கிட்ட ஒரு ஸ்டூடண்ட் வந்து ஐஐடி கரக்பூர்ல படிச்ச தருண்னு ஒரு ஸ்டூடண்ட். ஸோ அவங்க காலேஜ் படிக்கும்போதே இந்த 2 சாஃப்ட்வேர் நல்லா டீடைல்டா கத்துக்கிட்டு, காலேஜ்ல இருக்கும்போதே கிட்டத்தட்ட 8 லேக்ஸ் 9 லேக்ஸ் அமௌண்ட் ஏர்ன் பண்ற அளவுக்கு நல்லாவே டெவலப் ஆன ஒரு ஸ்டூடண்ட் தான் தருண் ஸ்பீக்ஸ். தருண் ஸ்பீக்ஸ்னு ஒரு யூடியூப் சேனலும் இருக்கு. நீங்க அங்க கூட போய் அவங்களோட எடிட்டிங் ஸ்கில்ஸ பார்க்கலாம். வீடியோ எடிட்டிங் நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கேசி ஃபேரஸ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. DaVinci Resolve நீங்க டீடைலா கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கேசி ஃபேரஸ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. ஃபுல்லா DaVinci Resolveக்குன்னே அது வந்து டெடிகேட்டான ஒரு சேனல். இத தாண்டி நீங்க வீடியோ எடிட்டிங் கத்துக்கணும்னு நினைச்சா கூட YouTube இஸ் a கிரேட் பிளாட்ஃபார்ம் டு லேர்ன் வீடியோ எடிட்டிங். அடுத்தது பார்த்தோம்னா, கான்டென்ட் கிரியேஷன் இஸ் a ஹை டிமாண்ட் ஸ்கில். கான்டென்ட் கிரியேஷன்னா என்னதுன்னு நீங்க இப்ப என்கிட்ட கேட்பீங்க. ஸோ கான்டென்ட் கிரியேஷன்னா இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் கான்டென்ட் கிரியேஷன். நான் ஒரு வீடியோவ ரெக்கார்ட் பண்ணி, அதாவது அது கன்டென்ட் கிரியேட் பண்ணி, அத ரெக்கார்ட் பண்ணி உங்ககிட்ட பப்ளிஷ் பண்றது தான் கான்டென்ட் கிரியேஷன். இது மூலமா நெறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நீங்க அட்டென்ஷன் எக்கானமில இருக்கீங்க. இன்னைக்கு வந்து நீங்க கன்டென்ட் கிரியேட் பண்றது மூலமா உங்களுக்குன்னு ஒரு பெர்சனல் பிராண்ட் உண்டாகும். அதாவது உங்கள ஆஸ் எ பெர்சன் வந்து பீப்பிள் வந்து நம்ப ஆரம்பிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டோம்னா, மதன் கௌரிக்குன்னு ஒரு பெர்சனல் பிராண்ட் இருக்கு. மதன் கௌரின்னு சொன்னா பீப்பிள் வந்து பிலீவ் பண்ணுவாங்க. அவர் சொல்ற இன்ஃபர்மேஷன். அதுதான் அந்த பெர்சனல் பிராண்டுடைய பவர். அவருக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கு மதன் கௌரின்னு சொல்லி. அதே மாரி டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் கான்டென்ட் கிரியேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு பிசினஸ் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு வந்து கிளையன்ட்ஸ் வேணும்னா கான்டென்ட் கிரியேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் குடுக்கணும்னா, நம்ம தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் ராகுல் எம். ராகுல் எம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்து ஜென்ரலா கன்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, Campus.ioன்னு சொல்லி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கம்பெனி எப்படி ஆரம்பிச்சு, அதுக்கு எப்படி அவருக்கு கிளையன்ட்ஸ் கிடைக்குதுன்னா, த்ரூ கான்டென்ட் கிரியேஷன் தான். அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியன் டிஜிட்டல் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அது மூலமா தான் அவரோட பிசினஸுக்கும் கிளையன்ட்ஸ் கிடைக்குது. அவர் இதுக்கு முன்னாடி வந்து யுவர் இங்கிலீஷ் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா GoConvன்னு பேர் மாத்துனாரு. ஸோ அந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் நடத்துவார் அதுல. அதுக்குமே அவரோட யூடியூப் சேனல் மூலமா தான் அவருக்கு வந்து நெறைய கஸ்டமர்ஸ் கிடைச்சாங்க. 2வது எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இஷாந்த் சர்மா. இஷாந்த் சர்மா இஸ் கரண்ட்லி 23 இயர்ஸ் ஓல்ட். ஆனா வந்து கிட்டத்தட்ட 35 லேக்ஸ் பெர் மந்த் கிட்ட வந்து ரெவென்யூ மேக் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா வந்து த்ரூ கான்டென்ட் கிரியேஷன். 2020ல வந்து கான்டென்ட் கிரியேஷன் ஆரம்பிச்சு, இப்போ வந்து மார்க்கெட் அப்ன்னு சொல்லி ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சு இஸ் மேக்கிங் அ லாட் ஆஃப் மனி. கன்டென்ட் கிரியேஷன் நீங்க கத்துக்கணும்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா, உங்ககிட்ட கண்டிப்பா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். ஸ்மார்ட் ஃபோன எடுங்க. உங்களுக்கு ஒரு டாபிக் ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த டாபிக்க பத்தி பேச ஆரம்பிங்க. அத வந்து YouTube இல்லன்னா Instagramல போஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அத கொஞ்சம் கன்சிஸ்டன்ட்
கன்சிஸ்டன்ட்டா பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாரி தான் கண்டென்ட் கிரியேஷன கத்துக்க முடியும். ஜென்ரலா இத போய் YouTubeல பார்த்துக்கிட்டே இருந்தா உங்களால பண்ண முடியாது. கேமரா முன்னாடி பேசுறது வந்து பிராக்டிஸ்ல தான் உங்களுக்கு நல்லா வரும். ஸோ எனக்கே வந்து கிட்டத்தட்ட 1 இயரா ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இப்ப தான் ஓரளவுக்கு வருது. ஆனா இதையே நான் இன்னுமே டெவலப் பண்ண வேண்டியது நெறையா இருக்கு. ஸோ அதனால கான்டென்ட் கிரியேஷன் வந்து ஒரு ஜெர்னி தான். நீங்க கான்டென்ட் கிரியேஷன்ல இறங்கணும்னு நெனச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு 5 இயர்ஸ் டைம் ஸ்பேன் வச்சுக்கோங்க. ஏன்னா இட் இஸ் அ லாங் ஜெர்னி. நீங்க ரொம்ப பேஷன்ட்டா இருந்து தான் இதுல சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த வீடியோல உங்ககிட்ட சொல்லணும்னு நெனச்சது. நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் புடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாரி வீடியோஸ் நான் போடுறது ரொம்பவே புடிச்சிருந்ததுன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு உங்க வீடியோ புடிச்சிருக்கு ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்க. YouTubeஅ கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணும்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்க ஷேர் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நம்மளோட வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க வந்து என் கூட டிஸ்கஸ் பண்ணணும்னா, என்னுடைய Telegram ஸ்டூடண்ட் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணி நீங்க என்னோட எப்ப வேணா பேசிக்கலாம். அதே மாரி நீங்க என்ன பெர்சனலா Instagram, X, LinkedInல ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதே மாரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நான் வந்து உங்கள பார்க்குறேன் கைஸ். அன்டில் தென் see you later. பாய் பாய். சக்திராஜன்.